டிஎன் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக ஃபோக்கஸ்ட் இன்டர்வென்ஷன், அதாவது வந்து நம்ம பல திட்டங்கள் இருக்குது நம்மளுடைய தமிழ்நாடு அரசின் மூலமாக பல திட்டங்களை வந்து நாங்கள் எத்தனையோ ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் புது திட்டங்கள் வந்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் அதையும் அதுக்காக தாண்டி உலக வங்கி உதவியுடன் டிஎன் ரைட்ஸ் என்ற ப்ராஜெக்ட் மூலமாக மாற்றுத்திறனாளிகளை கண்டறிந்து, அதாவது ஏற்கனவே நிறைய பேர் நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு கார்ட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறோம். ஆனால் நிறைய பேர் வந்து விடுபட்ட மக்களும் இருக்காங்க. ஏன்னா ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையினால அவங்க மாற்றத்தினாலே மாறிடுறாங்க, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னாலேயோ இல்லை ஏதோ ஒரு சம்பவத்தினால. அதனால் இந்த எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு நாளும் அதிகரித்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒரு மாற்றுத்திறனாளிகளும் விடுபடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோட ஒரு சர்வே பண்ணி அந்த சர்வேயின் மூலமாக அந்த ஒவ்வொருத்தருக்கும் யூடிஐடி கார்டு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேவை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும் இல்லையா, அந்த தேவைகளை நாங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக கொடுக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு இந்த டிஎன் ரைட்ஸ் ப்ராஜெக்ட் இந்த ஆண்டில் நாங்கள் ரொம்ப சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முதல் ஸ்டெப்பாக ஒருங்கிணைந்த சேவை மையம் என்று ஒன் ஸ்டாப் சென்டர், அந்த ஒருங்கிணைந்த சேவை மையம் வந்து மொத்தம் 17 மையங்கள் சென்னை மாவட்டத்திற்காக இது நம்மளுடைய பட்ஜெட் அலோகேட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் இப்போ வந்து அவுட் ஆஃப் 17ல் ஆல்மோஸ்ட் 10 சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. அந்த மாடல் சென்டர் என்ற ஒரு சென்டர் வந்து கண்ணகி நகரில் இருக்குது, சாந்தோமில் ஒன்று இருக்குது, ராயபுரத்தில் நார்த் சென்னைக்கு ராயபுரத்தில் இருக்குது, மற்ற இன்னொரு இவருக்கு மொத்தம் 8 ஒன் ஸ்டாப் சென்டர். இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் சொல்றீங்க மேடம், அதில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒருங்கிணைந்த மையத்தில் தெரப்பிஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தெரப்பிஸ் நடக்குது. தெரப்பின்னா இப்போ பேச்சு வரல அதுக்கு ஸ்பீச் தெரப்பி, அதுக்கப்புறம் லிம்ஸ்க்காக ஃபிசியோதெரப்பி, மற்றும் ஆட்டிசம், இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, நான் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோ இல்லை பெரியவர்களோ எந்த ஏஜ்னாலும் போய் அங்கே அதுக்கு தேவையான அந்த சேவைகள் இயல்முறைகள் அதை வந்து அவங்க ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாந்தோம்லாம் நீங்கள் போய் பாருங்க, ராயபுரத்துலையும் அதுக்காக ஸ்பெஷலிஸ்ட் தெரபிஸ்ட் எஜுகேட்டட் அந்த சர்டிஃபிகேஷன் வாங்கின அந்த மாதிரி ஸ்டாஃபை தான் ஹையர் பண்ணி அந்த ஒன் ஸ்டாப் சென்டர் நம்ம நடத்திட்டு வரோம். இப்போ இதுக்கான நிறைய நீங்கள் இங்கே வந்துட்டதுனால அவங்களுக்கு ராயபுரத்தில் என்னென்ன சேவைகள் இருக்குன்றதை நீங்கள் இங்கே சொல்லணும். அப்போ தான் இப்போ அவங்க குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி வந்து வெளியில் போய் பண்ணால் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஒரு வாட்டி போய் ஒரு ப்ரைவேட்டில் போய் நம்ம பண்ணால் கூட 300 to 500 rupees ஒரு 1 ஹவருக்கு ஆகுது. ஆனால் அதனால ஃபிசியோதெரப்பின்றதை பண்ண முடியாமையும் ஸ்பீச் தெரப்பி பண்ண முடியாமையும் மற்றபடி கண்களுக்காக டிஃப்ரெண்ட் டிசபிலிட்டிஸ்க்காக அவங்க வந்து வெவ்வேறு ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சுருக்காங்க. அது பண்ண முடியாத காரணத்தினால நிறைய பேர் வீட்டிலே அப்படியே விட்டுறாங்க. அது இருக்கக்கூடாது. அரசாங்கம் உங்களுக்காக உங்கள்கிட்டயாகவே we are bringing service closer to you, to the community. சென்னையில் ஒரே ஒரு சென்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அது வந்து சென்னைன்னு எடுத்திங்கன்னா சோழிங்கநல்லூர்லேருந்து இந்த பக்கம் திருவட்டியூர் வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால இந்த கஷ்டத்தை உணர்ந்து அரசு என்ன பண்ணியிருக்கோம், 17 சென்டர்ஸ், 1-2 இல்லை 17 சென்டர்ஸ். அதுக்கு நான் மாவட்ட ஆட்சியராக ஜூனில் ஜாயின் பண்ணும்போது சில இடம் கிடைக்கணும் மேடம், எங்களுக்கு வந்து பில்டிங்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. உடனடியாக நம்ம கார்பரேஷனில் பேசி எல்லா இடத்துக்குமே நாங்கள் இடம் வாங்கி கொடுத்துட்டோம். இப்போ அவங்க எழுதியிருக்காங்க, ஃபண்ட்ஸ் வந்தோடனே they will start. மோஸ்ட்லி நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு அக்டோபருக்குள்ளாக ஐ திங்க் ஃபண்ட்ஸ் வந்து எங்கள் அந்த சென்டர்ஸை செட்டப் பண்ணிடுவாங்க. இது ஒரு பெரிய முயற்சி. இது உங்களுடைய குழந்தைங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு தெரப்பி தேவைப்பட்டால் இப்போ கரண்ட்டாக நார்த் சென்னையில் ஃபங்க்ஷனான ராயபுரத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. அவங்க அசஸ்மெண்ட் பண்ணி அதுக்கான சேவைகளை செய்வாங்க. இது மட்டுமல்ல, ஹோம் பேஸ்ட் தெரப்பி. இப்போ வந்து அவங்களால வந்து படுக்கையிலே இருக்காங்க, அவங்க வந்து இங்கே வந்து அவங்க வந்து அந்த சென்டருக்கு வர முடியாது என்ற மக்களை வந்து இவங்க காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே அவங்க வந்து செய்வாங்க.
இதுக்காக ஒரு நியர்லி ஒரு சென்டருக்கு ஒரு 10 ட்ரெயின்டு கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸ் ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்கர்ஸை வந்து அரசாங்கம்